கோல்ட் ஷேர் மார்க்கெட்டில் மார்னிங் 7 AM 6 PM வரைக்கும் மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறத மார்னிங் வீடியோ இல்லாமல் அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். அது எப்படி போயிட்டுருக்கு, எப்படி போச்சு, நம்ம சொல்கிற விஷயங்கள் மார்க்கெட் எப்படி போச்சு, எவ்வளவு விஐபிஸ் குரூப்லேருந்து லெவல் ப்ரொவைட் பண்ணியது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதெல்லாம் நம்ம சொல்கிறது எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ப்ரெடிக்ஷன் மூலமாக வந்து லெவல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். 90% அக்யூரசி இருக்கும். புதுசாக ட்ரேடிங்கில் வரவங்களுக்கு இன்டர்டே மார்க்கெட்டில் கோல்ட் ட்ரேடிங்கையும் சில்வர் மார்க்கெட்லேயுமே நம்ம அது எப்படி வந்து சின்சியராக ஒரு டிசிப்ளினாக ப்ராஃபிட் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிக் கொடுக்குறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ட்ரி எக்ஸிட் எந்த இடத்துல வந்து என்ட்ரி எடுத்தால் ப்ராஃபிட் புக் பண்ண முடியும், எங்கே மார்க்கெட் ரிவர்சல் ஆகும், எங்கே வந்தால் எடுத்தால் ரிஸ்க் அதிகமாக இருக்கும், எந்த நேரத்தில் எடுத்தால் ட்ரேட் பண்ணால் ரிஸ்க் இருக்கும், எந்த நேரத்தில் எடுத்தால் ரிஸ்க் கம்மியாக இருக்கும், ப்ராஃபிட்டபுளாக இருக்கும், எப்படி வந்து ஒழுங்குமுறையாக நம்ம பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம கற்றுக் கொடுக்குறோம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃப்ரீ குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம். ஜாயின் பண்ணி ரெக்வஸ்ட் கொடுத்து நம்ம உள்ள கம்யூனிட்டியில் ஜாயின் ஆகிக்கலாம். கான்ஃபிடென்ட் இருக்கிற ட்ரேடர்ஸ் வந்து நம்ம விஐபி லெவல்ஸ் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் வாய்ஸ் நோட் பதிவு பண்ணி அனுப்புங்க. கண்டிப்பாக நம்ம 24 ஹவர்ஸ் நம்ம லெவல்ஸ் ஆகட்டும், அதாவது சர்வீஸ் ஆகட்டும் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுறோம். அதில் அக்கௌண்ட் ஓப்பன் லிங்க் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு சப்போர்ட்டாக தெரிஞ்சுட்டு அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். நம்ம கைட் பண்ணுறோம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு ஈவினிங் செஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? மார்னிங் விஇபியில் வந்து நம்ம வந்து சார்ட் நம்ம காலை வீடியோ சொல்கிற மாதிரி தான் 5400 490 மார்க்கெட் வந்து ஹோல்டு பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து மார்க்கெட் மேலே அப் மூவ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். எகைன் கீழே வந்து 5420 425 அப்படிங்கிற பை லெவலில் உங்களுக்கு சொல்லியிருந்தோம். டார்கெட் பொறுத்த வரைக்கும் இன்றைய ஹை வந்து 5598 6 வரை போகும் அப்படிங்கிறது எதிர்பார்க்குறோம். பிரேக் அவுட் ஆச்சுன்னா 5700 டார்கெட் அப்படிங்கிறது நமக்கு மார்னிங் கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? அதாவது விஇபியில் குரூப்பில் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து உங்களுக்கு பொசிஷன் வச்சுக்கிறவங்க 5590 புக் லெவல் அப்படிங்கிறத கொடுத்துருந்தோம். சரிங்களா? சேஃபாக புக் பண்ணிக்கங்க. 5590 வரைக்கும் மார்க்கெட் வந்து எகைன் மூவ்மெண்ட் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7,500 மார்க்கெட்டு 5090 போச்சு. 5625 அப்படிங்கிறது நம்ம வந்து 600 பிரேக் அவுட் ஒன்லி அப்படின்னு 625 போ அப்படிங்கிற கொடுத்துருந்தோம். 5585 நம்ம ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அப்போ எல்லாமே நீங்கள் வந்து ஃபுல்லாக புக் பண்ணிக்கங்க, பொசிஷன் புக் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிக்கிறோம். ரைட் நவ புக் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். 5594 வரைக்கும் மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்தாங்க. மார்க்கெட் நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்துருந்தாங்க. மார்னிங்லேயே சேஃபாக புக் பண்ண சொல்லிட்டோம். ஒரு மதியானம் வந்து 12 மணிக்கு வந்து நம்ம பை பொசிஷனை க்ளோஸ் பண்ண சொல்லிட்டோம். ஓகேங்களா? எகைன் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு 3 மணிக்கு நியர் பை 3:00 ஓகேங்களா? 5510 to 15 என்ட்ரி சொல்லியிருந்தோம். டார்கெட் 545 5590 அப்படிங்கிறது பண்ணியிருந்தோம். எவரேஜில் பை லெவலில் 5475 to 80 கீழே வேணால் திரும்ப வாங்க சொல்லியிருந்தோம். அது எந்த அளவு போயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 5538 5542 வரைக்கும் மார்க்கெட் ஃபஸ்ட் டார்கெட் வரைக்கும் நியர் பை போயிடுச்சு. நம்ம கொடுத்தது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணிக்கு ஓவராலாக நம்ம கொடுத்த டார்கெட் முடிஞ்சது. 25 பாயிண்ட் புக் பண்ணி சேஃபாக வெளியே வர சொல்லிட்டோம். ஓகேங்களா? இதுதான் இன்றைக்கி வந்து கொடுத்த விஐபி லெவல்ஸு. சார்ட் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அப்பப்போ வந்து மார்க்கெட் மூவ்மெண்ட் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிற அனாலிசிஸ் கொடுத்துருவோம். சரி 5595 ரூபா நான் வந்து சார்ட் போட்டிருந்தேன். நீங்கள் பார்த்து புக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. சார்ட் ஆகட்டும் நம்ம வந்து ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர்ஸ் எல்லாமே வந்து ப்ராஃபிட் அப்பப்போ போடுவாங்க குரூப்பில். அதே மாதிரி வந்து சார்ட் அனாலிசிஸில் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். மார்னிங் சொன்ன லெவல்லேருந்து மார்க்கெட் இந்த அளவுக்கு போயிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் சார்ட் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறக்காக நம்ம சார்ட் அனாலிசிஸ் அப்பப்போ போட்டிருப்போம். அது இல்லாமல் வந்து நம்ம ஒரு வேல்யூபிள் ட்ரேடர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராஃபிட் போட்டிருந்தாரு. கிட்டத்தட்ட அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறோம். அது வந்து 1 மந்த் ஜாயின்ட் நம்ம கம்யூனிட்டிக்குள்ளே கிளாஸ் ஜாயின்ட் ஆகி நம்ம டெக்னிக்கல் டூல் வச்சு நம்ம எல்லாமே வந்து சொல்லிக் கொடுக்க வச்சு மார்க்கெட்டில் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணார். அதாவது வந்து உங்களுக்கு கரன்சி பேர் ஆகட்டும், உங்களுக்கு க்ரூட் ஆயில் ஆகட்டும், கோல்டு ஆகட்டும் எல்லாமே நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருந்தார். நல்ல பர்சன் அவர். ஆல்ரெடி வந்து அவர் வாய்ஸ் போட்டிருந்தார். குரூப்பில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃப்ரீ குரூப்லேயே ஆகட்டும் எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறேன். விஐபி குரூப்லேயும் அவர் ஷேர் பண்ணியிருந்தார். அதை பாருங்க. அவர் ஜாயின் பண்ணதுலேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி டிசம்பர் மாதம் ஜாயின் பண்ணார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நியர் பை 1 மந்த் ஆக போகுது. $1600 வந்து புக் பண்ணிக்கிறார். ஓகேங்களா? $1600 புக் பண்ணிக்கிறாரு. அவர் முதலீடு பார்த்தீங்கன்னா வெறும் $500 இன்வெஸ்ட் பண்ணி இப்போ $1600 கொண்டு வந்திருக்காரு. கிட்டத்தட்ட $1100 ப்ராஃபிட் எடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90,000 எபோவ் நியர் பை 1,00,000 அவர் வந்து லாபம் சம்பாரிச்சிருக்காரு. அவருக்கு வித்ட்ரால் போட்டார். ஓகேங்களா? வித்ட்ரால் போட்ட வந்து சீட்ஸை நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணாமல் வித்ட்ரால் போட்டார். $500 இன்வெஸ்ட் பண்ணதை மட்டும் அவர் வித்ட்ரால் போட்டார். மீதி வந்து ப்ராஃபிட் வந்து அப்படியே வந்து வச்சிருக்காரு. அதுலேருந்து வந்து $5,000 அளவுக்கு அவர் க்ரோத் பண்ணுறதுக்கு பிளான் வச்சிருக்காரு. ஓகேங்களா? இது இன்னும் நியர் பை அப்கமிங் 2 மந்த்ஸில் வந்து ஒரு டார்கெட்டு $2,000 to $5,000 வந்து அதை வச்சு க்ரோத் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக நான் ஸ்க்ரீன்ஷாட் போஸ்ட் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? நம்ம இல்லாமல் டெக்னிக்கல் டூல் பொறுத்த வரைக்கும் எல்லாம் பக்காவாக இருக்கும். 90% அளவுக்கு எபோவ் அப்படிங்கிற அக்யூரசி இருக்கும். நியூஸ் மார்க்கெட்டில் சின்ன சின்ன மாற்றங்கள் வரும். லைவ் மார்க்கெட்டில் மாற்றங்கள் வரும். யூடியூப் வீடியோ சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு அப்படியே அப்ளிகேபிள் ஆகாது. சின்ன சின்ன சேஞ்சஸ் வரும் லைவ் மார்க்கெட்டில். நம்ம அது லைவ் மார்க்கெட்டில் நம்ம அந்த லெவல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் குரூப்பில். ஓகேங்களா? ஓகே. இப்போ ஈவினிங் செஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் வந்து நம்ம சொல்கிற எல்லா விஷயங்களுமே கிட்டத்தட்ட நியர் பை டார்கெட் முடிஞ்சுது. ஈவினிங் செஷன் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு ஹோல்டிங் பை வச்சுருக்கீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது. இந்த நேரத்தில் பார்த்துக்குங்க. ஒரு செல்லிங் நடக்கிற வாய்ப்புகள் அதிகமாக எதிர்பார்க்குறோம். ஒரு ப்ராஃபிட்டிங் மார்க்கெட்டாக எதிர்பார்க்குறோம். எகைன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே இறங்குற போது நம்ம அடுத்த லெவல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5440 அப்படிங்கிறது அடுத்த வர்றக்கு வாய்ப்பு இருக்குது. 5440 தாண்டி 5400 வரைக்கும் வர்றக்கு மார்க்கெட் அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? 5400 வரைக்கும் வந்தால்
நான் இந்த இடத்துல பை பண்ணலான்னு இருக்கேன். என்னோட லெவல்ஸ் வச்சு நான் வந்து பை பண்ணலான்னு இருக்கேன். 5400 டிப் பை அப்படிங்கிறது பார்க்குறேன். 5400 ஓகேங்களா? அதுக்கு மேலே வந்தால் 5440 வந்தாலே ஒரு பை எடுக்கலான்னு இருக்கேன். 5400 டு 5440 அப்படிங்கிறது நான் பை லெவலில் பார்க்குறேன். அப்படியே மார்க்கெட்டு வந்து ரிவர்சல் ஆச்சுன்னா, அப்படியே போறக்கு வாய்ப்பு இருக்கு. இறங்கி வந்து இறங்கி தான் போகும். 5400, 5440 அப்படிங்கிறது என்னோட அடுத்த பை லெவலா நான் பார்க்குறேன். இந்த 2 லெவல்ல பை லெவல்ல பார்க்குறேன். 5445 ஓகேங்களா? 45 டிப் பை. இந்த 2 இடத்துலயுமே நான் வந்து விஐபி லெவல்ஸ வந்து ப்ரொவைட் பண்ணலான்ட்டு இருக்கேன். நீங்க வந்து லேர்ன் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுங்க. நான் அப்படியே சொல்றத காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க. ரிஸ்க் மேனேஜ்மென்ட் அதிகமா இருக்கும். சரிங்களா? அந்த இடத்துல வந்து கண்டிப்பா நான் சொல்றேன். ரிஸ்க் நெறைய இருக்கும். நான் சொல்றத காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க. மார்க்கெட் வந்து டெக்னிக்கலா லேர்ன் பண்ணிட்டு டிசிப்ளினா ட்ரேட் பண்ணுங்க. அப்பதான் வந்து என்ன மார்க்கெட் நடக்குது அப்படிங்கிறது நீங்க ஓவராலா பிரெடிக்ட் பண்ண முடியும். இல்லைன்னா சும்மா வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி பண்றபோது நெறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு நீங்க நாலேட்ஜபிள் இல்லாம போயிருவீங்க. அதனால லேர்ன் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுங்க. டெக்னிக்கல் வைஸா கத்துக்கங்க. சார்ட் மூவ்மெண்ட் அனலைசிஸ் அப்படிங்கிறத நம்ம தனியா பேசிக் கோர்ஸா கொண்டு வந்திருக்கோம். அதில விருப்பப்படுற நண்பர்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் நோட் போட்டு கேட்டு ஜாயின் பண்ணிட்டு, அப்ப ட்ரேடிங் பண்ணுங்க. ஓகேங்களா? லாஸஸ் நெறைய வருதுன்னா, மார்க்கெட்ட வந்து நீங்க ட்ரேட் பண்ணாதீங்க. ஸ்டாப் பண்ணிருங்க. ப்ராஃபிட்டபிளா இருந்ததுன்னா, அது எப்படி அதிகப்படியா ப்ராஃபிட்டபிள் இம்ப்ரூவ் பண்றது அப்படிங்கிறத லேர்ன் பண்ணிட்டு நீங்க ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ 5445, 5400 அப்படிங்கிற நான் பை டிப்ப பார்க்குறேன். இந்த லெவல் வரும்போது பை வந்து நம்ம ஸ்ட்ராங் பையா கிடைக்கிறபோது நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் மூவ்மெண்ட் குடுக்குறக்கு வாய்ப்பு நெறைய இருக்கு மார்க்கெட். ஓகேங்களா? 5440 அப்படிங்கிற போறபோது, கண்டிப்பா டேம் ஷூரா வந்து 5600 அப்படிங்கிற அடுத்த வந்து பை லெவலா நான் பார்க்குறேன். அது பிரேக் அவுட் ஆகும்போது 5700 அப்படிங்கிறது செகண்ட் பை லெவலா பார்க்குறேன். ஓகேங்களா? தொடர்ச்சியா வீடியோ வாட்ச் பண்ண ரொம்ப நன்றி. லைக் பட்டன் குடுங்க. புதுசா ட்ரேடர்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும். மார்னிங் செஷன்ல 7 ஏஎம்ல மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறத அடுத்த வீடியோல பார்த்துருவோம். தேங்க் யூ.